உன்னை இங்க கூப்பிட்டு வச்சு பேசுறது உனக்கு ஒன்னும் ஓகே சொல்றதுக்கு இல்ல. சரி சொல்லு, எனக்கு டிவோர்ஸ் ஆனது உனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். அதான் எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு தெரியுதுல்ல, வேற ஏதாவது பொண்ணு பின்னாடி சுத்த வேண்டியது தானே? எதுக்கு திரும்ப திரும்ப என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? இனிமே இப்படி பண்ணாத. அதை சொல்றதுக்காக தான் உன்னை இங்க வர சொன்னேன். போ. உங்ககிட்ட ஒன்று கேட்டா தப்பா நினச்சிக்க மாட்டீங்களே? உங்களுக்கு இன்னும் பாஸ்ட்டை மறக்க முடியலையா? அதை பத்தி நினைக்க கூட எனக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் என்னங்க, எனக்கும் பாஸ்ட்டை பத்தி கேட்கவோ இல்ல அதை பத்தி பேசவோ எனக்கு எதுவும் மனசுக்கு படல. இப்ப நீ என்ன சொல்ல வர? என்ன செகண்ட் மேரேஜா உன்னை பண்ணிக்க சொல்றியா? உங்களுக்கும் ஓகேனா ஓகே தான் சொல்றேன். ஏதாவது அசிங்கமா கேட்டு போறேன், கிளம்பிடு. என்னை பத்தி என்ன நினைச்ச? எவனோ ஒருத்தன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருந்தா ஓகே சொல்லுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, உங்களை நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னனே, சரின்னு மண்டையாட்டிட்டு போறவன் நினைச்சியா? நான் ஒன்றும் டைம் பாஸ்க்காக உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்க லவ் பண்ணுவோம் கல்யாணம் பண்ணுவோம்னு சொல்லலையே. சரி, உனக்கு நான் ஓகே. என் பாஸ்ட பத்தி உனக்கு கவலையே இல்லை. பட் உன் ஃபேமிலிக்கு? எனக்கு ஓகேனா எங்க அம்மா ஓகே தான் சொல்ல போறாங்க. அப்படியா? சரி ஓகே, போய் சொல்லிப்பாரு. எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஒரு பொண்ணை செம்மையா லவ் பண்றேன், ஆனா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிப்பார். அப்ப தெரியும். ஏண்டா உனக்கு அந்த பொண்ணு அவ்வளோ சொல்லியும் அப்படிப்பட்ட பொண்ணு தான் கேக்குதோ? அம்மா சொல் பேச்சு கேட்க மாட்டேன். என் பேச்சை கேட்டு நான் சொல்ற பொண்ணை நீ கட்டிக்கல, சோத்துல விஷத்தை வச்சு கொண்டுருவேன். என்ன உங்க அம்மா ஓகே சொல்லிடுவாங்களா? அதெல்லாம் ஓகே சொல்லிடுவாங்க. நான் பேசி புரிய வச்சு ஓகே சொல்ல வச்சிருவேன். எங்க வீட்டில் ஓகேனா உங்களுக்கு ஓகே தானே? ஓ, முதல்ல உங்க வீட்டில் ஓகே சொல்லட்டும், அதுக்கப்புறம் எனக்கு ஓகேயா இல்லை வேண்டாமான்ட்டு நான் யோசிச்சு சொல்றேன். இன்னும் உனக்கு இந்த சொசைட்டி பத்தியும் உன் ஃபேமிலி பத்தியும் சரியா புரியலன்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். மத்தவங்க என்ன சொல்றாங்க, மத்தவங்க என்ன பேசுறாங்க, இதை வச்சு நான் என் வாழ்க்கையில எந்த முடிவும் எடுத்தது கிடையாது. இதுக்கு மேல எடுக்க போறதும் கிடையாது. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது போலதான் என் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன். இந்த பேச்செல்லாம் உங்க அம்மா உனக்கு நோ சொல்றதுக்கு அப்புறம் காணாம போயிடும். நீயும் இந்த சொசைட்டி சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு ஏத்துக்கிட்டு யாருக்கும் வாழ்க்கை கொடுக்குறேன் வாழக்கை கொடுக்குறேன்னு வந்து இப்படி நின்று பேசிட்டு இருக்க மாட்டேன். ஏங்க எனக்கு அந்த மாதிரி நீ உன் வீட்டில் பேசிட்டு அப்பவும் இதே டிசிஷன்ல இருந்தீன்னா என்னை எப்பயும் பார்க்குற பஸ் ஸ்டாப்ல வந்து பாரு, நான் வரேன். டேய் நில்லு. என்னடா குட்டி போட்ட பூனை மாதிரி வந்து வந்து பாத்துட்டு போற? ஏதாச்சும் வேணுமா? ஒரு விஷயமா? என்ன விஷயம்டா? சொன்னாதானே அம்மாக்கு தெரியும், சொல்லு. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. யாருக்குடா? சொல்ல வரதுதான் முழுசா கேளு. யாரு கல்யாணம்னா என்ன? கல்யாணம்னா நல்ல விஷயம் தானடா. இந்த பாருடா, உனக்குன்னு கல்யாணம் ஆகலன்னு தான் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சரி சரி, நம்ம வினோத் இருக்கான்ல, வினோத் அவன் ஒரு பொண்ண லவ் பண்றானா. பாருடா, அவனுக்கெல்லாம் எவடா ஓகே சொன்னது? டேய் தம்பி, நீயும் யாராச்சும் ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்றா? இப்ப அதுவாமா முக்கியம். அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சான்.
ஆனா ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சான். இது அவன் வீட்டுக்கு தெரியுமாடா? வீட்டுக்கெல்லாம் தெரியாது. தெரிஞ்சா என்ன சொல்ல போறாங்க இல்ல? பையனுக்கு பிடிச்சிருந்தா போதும்ல. அதானே பார்த்தேன். அவன் வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, அவ அம்மா சோத்துல விஷத்தை வச்சே கொன்றுவா. ஏண்டா இவனுக்கு பிடிச்சா மட்டும் போதுமாடா? இதுல லவ் மேரேஜ் வேறையாக்கும். அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் தப்பா பேச மாட்டாங்க? லவ் பண்றான் நான் லவ். வரட்டும் வீட்டு பக்கம், நான் கேட்டுக்கிறேன். ஆளு மூஞ்சி. டேய் எங்கடா போற? சமைச்சிட்டே சாப்பிட்டு போடா. என்ன புரிஞ்சுக்கிட்டாலும் நான் ஒன்னு சொல்லிட்டா? சொல்லு. நீ பண்றது தப்பு. என்ன தைரியத்துல அம்மாட்ட போய் அப்படி சொன்ன? பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. அந்த பொண்ணு உனக்கு வேணாண்டா. எனக்கு ஒண்ணு புரியல. ஆனா தப்பான பொண்ணையா லவ் பண்ண? இது வரைக்கும் டிவோர்ஸ் ஆன யாருமே செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டதே கிடையாதா? இதே ஒரு பையன் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டா சொசைட்டிக்கு தப்பா தெரியாதுல்ல? ஏய், நான் அப்படி சொல்ல. அம்மாட்ட போய் என் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணு இப்படி நடந்திருக்குன்னு சொன்னதுக்கே இவ்வளோ ரியாக்ட் பண்றாங்க. இதே உனக்குன்னு தெரிஞ்சா? பேசி புரிய வைக்கலாம்லடா. நீ முடிவு பண்ணிட்ட. உன் லைஃப் ஆஸ் அ ஃப்ரெண்டா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அந்த பொண்ணுகிட்ட போய் என்ன சொல்ல போற? அத பத்தி தெரியலடா. என்ன, நான் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. இனிமேவாச்சு என் பின்னாடி சுத்தாம வேற வேலை இருந்தா அதை போய் பாரு. எங்க அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. என்ன? ஃபர்ஸ்ட் கேட்டேன், யோசிச்சாங்க, அப்புறம் ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு உங்க அம்மாவை பார்க்கணும். எதுக்கு? அடியே மாத்தாச்சி, நேரங்கிட்ட நேரத்துல பொலி வாங்குறியே போன் எடுக்காம. ஃப்ரெண்டுக்காச்சும் அடிப்போம். ஹலோ, டைம் ஆகுது. லாஸ்ட் கால். இன்னும் ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். போலாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது இன்னைக்கு? வணக்கம்மா. டேய் யாரா அந்த பொண்ணு? உன் ஃப்ரெண்டா? ஆமாம்மா. ஃபோன் வச்சுட்டேன். என்ன பண்ண? எப்படா ஃபோன் பண்ண? உள்ள வரலாமா? வாசல் வரையும் வந்துட்டு உள்ள வரலாமான்னு கேக்குறியே. வாமா உள்ள. உள்ள வாமா. போ. ஏய் யாரா அந்த பொண்ணு? ஃப்ரெண்டு தான்மா. ஏய் அம்மா கிட்டே போய் சொல்றியா? இப்போ ஒழுங்கா உண்மையை சொல்லு. என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதானே? அது வந்து நான் லவ் பண்ற பொண்ணு தான். ஆனா அந்த பொண்ணுக்கு என்னடா சொல்ற? இது அம்மாட்ட முன்னாடி சொல்லிட வேண்டியதானே? அம்மா எல்லாத்தையும் பாத்துக்கற சரியா? ஆமா ஆமா. அம்மா நான் சொல்றது கேட்டு போமா. அம்மா நான் சொல்றது கேட்டு போயேம்மா. காஃபி எடுத்துக்கோமா. நீங்க சென்னை தானாம்மா? ஆமா ஆண்டி, சென்னை தான். சரி சரி. அப்பா என்ன வேலை பாக்குறாங்க? எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டரா இருக்காரு. ஓ சரி. ஏய் காஃபி எடுத்துக்கோ. எடுத்துக்கிறேன். ரொம்ப முக்கியம். சென்னையில வீடு எங்கம்மா? இங்கதான் ஆண்டி, பக்கத்துல. என்னை பத்தி உங்க பையன் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க ஆண்டி? என் பையன் உன்னை பத்தி எல்லாமே சொல்லிட்டாமா. அதான் ஆண்டி, என்னை பத்தி என்ன சொன்னாங்க? நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னா. உன்னை என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா. அவனுக்கே பிடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்னம்மா, எனக்கு எல்லாத்துக்கும் ஓகே தான். எப்படி? சூப்பர் மம்மி. அதோட எனக்கு கல்யாணம் ஆன விஷயம், டிவோர்ஸ் ஆன விஷயத்தெல்லாம் சொன்னாங்களா?
அம்மா நான் சொல்லான்னு வந்தேன். அத பத்தி எதுவும் சொல்லலையேம்மா. சரி சொல்லுங்க. நான் உங்க பையனை லவ் பண்ணாவோ இல்ல கல்யாணம் பண்ணாவோ உங்களுக்கு ஓகேயா? அது எப்படிமா நான் ஓகே சொல்வேன்னு நினைக்கிறேன்? எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாதுமா. மா ஏய் சும்மாரா. மா கொஞ்சம் நான் சொல்றது கேளுமா. அம்மா அம்மா. தேங்க்ஸ்மா. கேள். ஏய், கவி கவி ஏய் எங்கடா போற? உட்கார்றா. உட்கார்னு சொல்றல. இந்த வீடியோ அண்ட் இந்த கப்பல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நரி கூட்டம்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணுங்க. நாங்க ஒரு நரி கூட்டம். இப்படியே என் பின்னாடி சுத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்னை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? தயவு செஞ்சு என் பின்னாடி சுத்தாதீங்க. கிளம்புங்க. இருங்க, தெரியும், உங்களை பத்தி தெரியும். என்ன தெரியும்? உங்க பேர் கவி, நீங்க ஒரு ஸ்கூல் டீச்சர், நீங்க தினமும் இந்த ஸ்டாப்ல தான் பஸ் ஏறுவீங்க. உங்களுக்கு எல்லோனா மட்டும் பிடிக்காது, அல்லது எல்லோல மட்டும் உங்ககிட்ட சாரி இல்ல. ஏன்னா எல்லா கலர்லயும் உங்களை சாரி போட்டு பார்த்திருக்கேன், ஆனா எல்லோல மட்டும் பார்த்தது கிடையாது.